இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா தமிழ் வாங்க. Rock, paper, scissors. Dish, dish. Rock, paper, scissors. Rock, paper, scissors. Rock, paper, scissors. தள்ளி நில்லுங்க. என்ன சும்மா குறுக்க நிக்கிறீங்க? இங்க இருக்கிற காஞ்சிபுரம் போயிட்டு வரதுக்குள்ள உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. உள்ள போய் வேலையா நல்லா சுடுதண்ணி போட்டு குளிக்கணும். அப்பதான் இந்த களைப்பு தீரும். நீங்க என்ன குளிக்காம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? ராக் பேப்பர் சிசர். Rock, paper, scissors. எனக்கு எங்க இருந்து தான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க வந்து சேர்றாங்களோ ஒன்றும் புரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கணுமோ தெரியல. சாரிண்ணா, என்னாலதான் உனக்கு இவ்ளோ கஷ்டம். ஏய், என்ன மித்ரா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ள வா. நாம ஏன் இப்படி யோசிக்கல? எப்ப பார்த்தாலும் இந்த பாரதி ஆதி கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டே இருக்கா. ஆதியும் யாரோ பெத்த பசங்களுக்கு நான் தான் அப்பா அப்படிங்கிறான். அந்த குழந்தைங்களும் ஆதிய அப்பா அப்பான்னு மனசார கூப்பிடுதுங்க. பாரதியோட புருஷனை கண்டுபிடிக்காம கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்த ஆதி இப்போ 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில பண்ணணும்னு புதுசா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான். அப்போ அப்பாவா நடிக்கிறவன் நிஜமாவே அப்பாவா இருந்தா இல்ல, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சம்திங் ஃபிஷி. இதை இப்படியே விடக்கூடாதே. இதுல ஏதோ தப்பா இருக்கு. இல்ல இல்ல, நாம தான் தப்பா தேடிட்டு இருக்கோம். இனிமே சரியா தேடணும். தேடிடுவேன், தேடணும். மீனா, இப்போ எல்லாரும் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதான் உன் சந்தேகமா? இதுல ஏதோ தப்பா இல்ல? அப்படி என்ன தப்பா கண்டுபிடிச்சிட்ட? இல்லடி, போயிட்டு வந்த எல்லாருமே ஆளுக்கு ஒரு கதைய சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கல்ல. எல்லாரோட முகமும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்னமோ எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா ஓடுது? நீ சொல்றத கேட்டா நான் தான் எங்கேயாச்சும் ஓடுன போல இருக்கு. என்னடி நீ? உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல. எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு விஷயத்துல சந்தேகம்லாம் வராது. வந்துருச்சு. அது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். எங்கெங்கயோ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம ஏன் இந்த வீட்டுக்குள்ளேயே தேடக்கூடாது? மா, நீ பேசுறது எனக்கு தலையும் புரியல வாலும் புரியலமா. உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேமா. அவசரம் கொடுக்க. இத பாரு, சொல்றத முழுசா கேளுடி. அதெல்லாம் கேட்காம இவளா ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பா. இத பாரு, எனக்கு அந்த பாரதி மேலதான் ஒரு டவுட்டாவே இருக்கு. பாரதி மேலையா? அவன் மேல என்னமா டவுட்? ஆதியோட பொண்டாட்டி யாருன்னு நாம ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுவே நம்ம வீட்ல இருக்கிற பாரதியா இருந்தா எப்படி? வாங்க மாப்ள. ஏய் மீனா, அந்த புது சீரியல்ல கவிதா இருக்கால்ல, அவ பயங்கரமான வில்லியா இருக்காடி. நீ வேணா பாரு. அவதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போறா. சும்மா பேச்ச மாத்த ட்ரை பண்ணாதீங்க. ஆமா,
எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் அங்கிருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். யமீனா, உங்க அம்மா வந்து உன்னை பார்த்தாங்க, அப்படியே வயிறு நிறைய கொட்டிக்கிட்டாங்கன்னு இருந்துட வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஆ இங்க பாருங்க, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறத இதோட நிறுத்திக்கங்க. என்னங்க அம்மா பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அம்மா பார்த்த வேலைக்கு வேற என்னை எப்படி பேச சொல்ற? உங்களுக்கு என்ன மனசுல சிஐடி சகுந்தலான்னு நினைப்பா? எப்ப பார்த்தாலும் ஆதி பொண்டாட்டியை தேடுறேன், அதை தேடுறேன், இதை பண்றேன்னு எரிச்சல் வர மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், ஆதி வந்து உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் என் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிங்கன்னு கேட்டானா? அவளே எங்கேயோ ஓடி போயிட்டா. இங்க பாரு, இதோட விட்டுருங்க. இன்னொரு தடவை நீங்க 2 பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் வேற மாதிரி நடந்துப்பேன். ஜாக்கிரதை. ச்சை. பாரதி, எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? ம் கேளுங்க ஆதி. ஊர்ல வீட்ல இருந்து கிளம்புறப்போ ஒரு பெரியவர் வந்தார்ல, அவர் ஏன் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாரு? எதுக்கு கேக்குறீங்க ஆதி? நான் தான் அப்பவே சொன்னேனே, அவரு யார பார்த்தாலும் அப்படிதான் கூப்பிடுவாரு. அத்தை கூட சொன்னாங்களே. சொன்னாங்க. பட் அவரை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே. அவர் ரொம்ப தெளிவா பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நார்மலா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன மாதிரி தான் போனாரு. அப்போ நாங்க தேவையில்லாம அவரை பத்தி தப்பா சொன்னோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த பொம்மை தான் வேணுமா? ஆமாப்பா, அம்மா கிட்ட எப்ப கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏ ஆதித்யா, அவங்க எப்பவும் அப்படித்தான். உனக்கு இனிமே எது வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்கணும். சரிப்பா. இதுல இதுவானு பாரு. ஆதி என்ன பண்றீங்க? ஒரு தடவை வாங்கி கொடுத்தா திரும்பவும் அதே பழக்கம் வரும். வேண்டாம் ப்ளீஸ். இந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணலாமா? அப்பா, எனக்கும் ஒரு பொம்மை வேணும்பா. தமிழ், என்ன பழக்கம் இது? மா ப்ளீஸ் மா, நானும் உன்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு தானே இருக்கேன். அப்பா தான் அவனுக்கு ஆர்டர் போடுறாருல, எனக்கும் சேர்த்து ஆர்டர் போட சொல்லுமா. தமிழ், உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட மட்டும் கேளு. உங்க அம்மாவெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிப்பா. இது ஆர்டர் பண்ணிடலாமா? இது ஓகே. இது அவ்வளவுதான், ஆர்டர் போட்டாச்சு. ஓகே.